நம் ஆத்துமாவை விடுவித்து பலப்படுத்துகிற வல்ல கர்த்தருக்கு துதியும் கடமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 69:18. நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். துதிப்பதற்கு சங்கீதம் 54:4. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிற இந்த காலத்துல சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் நடத்துகிற போராட்டங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. அவன் நம்முடைய ஆத்துமாவை கெடுக்க வேண்டும் என்றும் அழிக்க வேண்டும் என்றே அநேக காரியங்களை கொண்டு வந்து நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். நம்முடைய சிந்தையில போராட்டத்தை கொண்டு வந்து நமக்கு சோர்வையும் பயத்தையும் கலக்கத்தையும் கொடுத்து பதட்டத்தையும் வேண்டாத குழப்பத்தையும் கொடுத்து நம்மை கர்த்தரோடு இருக்கிற உறவிலிருந்து பிரிக்கும்படிக்கு பல உபாய தந்திரங்களை செய்து வருகிறான். எனவே இந்த நாள்ல கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை அப்படிப்பட்ட தீமையிலிருந்தும் சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் விலக்கி காக்கணும்னு ஊக்கமா ஜெபிக்கலாம். நமக்காக மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தினரும் ஆத்துமாவில விடுதலையோடு வாழும்படிக்கு ஜெபிக்கலாம். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாள்ல நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் வாலிப பிள்ளைகளுடைய சிந்தையை கரைப்படுத்தி அவங்களுடைய ஆத்துமாவை சேதப்படுத்தும்படிக்கு பல வேண்டாத தீமையான காரியங்களை செய்து வருகிறான். அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்முடைய குடும்பத்தின் வாலிபர்களும் நம்முடைய சபையின் வாலிப மற்றும் இளைஞர்களும் தப்புவிக்கும்படிக்கு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் நம்முடைய சகாயராய் இருக்கின்றபடியால் நமக்கு பட்சமாய் நின்று நம்முடைய ஆத்துமாவை ஆதரித்து காத்து வருகின்றபடியால் நாம் மனதார நன்றியோடு அவரை ஸ்தோத்திரித்து உயர்த்தலாம்.